ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ்லேருந்து தீபக் ரவிச்சந்திரன் பேசுகிறேன். ஸோ லாஸ்ட் வீக் கொடுத்துருந்த பெரும்பாலான ஸ்டாக் எல்லாமே ஏறி இருந்தது. நீங்கள் ரிவ்யூ பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். ரயில்வே கொடுத்துருந்தேன், நல்லாவே பூஸ்ட் ஆகிருந்தது. அதே மாதிரி வந்து விக்ரான் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருந்தேன், சோலார் ரிலேட்டட். அதுவே நல்லா பூஸ்ட் ஆகிருந்தது. ஸோ செக் பண்ணி பாருங்கள். இன்னொன்று வந்து காப்பர்ஸ் அண்ட் மெட்டல்லாம் கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? ஸோ எல்லாமே வந்து நல்லாவே ஒரு பூமிங் இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு ரீசன் வந்து நியூஸஸ் தான். ஓகேங்களா? ஸோ பிகாஸ் ஆஃப் த ப்ராபபிலிட்டி இட் இஸ் வின்னிங். ஓகேங்களா? ஸோ நீங்களும் வந்து வேணும்னா வந்து ரீகேப் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணி கரெக்டாக மூவ் ஆயிருக்கா அப்படின்னு சொல்கிறத பாருங்கள். ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி தான் ஒரு ஸ்டாக் வந்திருக்கேன். என்னதுன்னா சோலார் வேர்ல்டு எனர்ஜி. இவங்களுக்கு வந்து ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா 7 to 5 crores கிடச்சிருக்கு. யார்கிட்ட இருந்து தான் என்டிபிசி கிட்ட இருந்து கிடச்சிருக்கு. ஸோ அந்த காரணத்தால் 14% ஏறி இருக்கு. பட் என்னன்னா இந்த கம்பெனி வந்து ஐபிஓவில் அக்டோபர் மந்த் அன்றைக்கி லிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ லிஸ்டான டைம்லேருந்தே வந்து அடி தான். இப்போ தான் வந்து மறுபடியும் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதால் வந்து மறுபடியும் வந்து ரேலி எடுக்கலாம் அப்படின்ற ஒரு திருப்பத்தில் இது இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து ரிவர்சபிள் ஆகும் அப்படின்றது நம்புகிறோம். ஏன்னா அந்தளவுக்கு ஹியூஜ் ஆர்டர் கிடச்சிருக்கு. அந்த ரீசனால் நீங்களும் வந்து ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இது ஐபிஓ உள்ள இப்போ தான் கம்பெனி இருக்கிறதுல பட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்றதை மட்டும் நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ வாட் எவர் என்ன ஸ்டாக்காக இருந்தாலுமே நீங்கள் ஒரு டிசிஷன் எடுங்க, அதுதான் கரெக்டு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வால்யூம் நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஸோ கம்பெனி நம்ம போயிட்டு ஒரு சின்ன செக் பண்ணிடலாமா? சரி, ஓகே. ஸோ இதில் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா தெரியும். எல்லாருக்குமே ஸ்க்ரீனர் தெரியும். ஸ்க்ரீனர் தெரியாமல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே வராதிங்க. வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேபிட்டலும் ஓகே, டெப்ட் ஆஃப் ஈக்விட்டியும் ஓகே, நல்லா தான் இருக்குது. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வைஸ் புக் வேல்யூ வேறு லெவலுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, எஸ். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது போன செப்டம்பரோட இந்த செப்டம்பர் நெட் ப்ராஃபிட்டில் லாஸ் இருக்குது. பட் ஆப்ரேட்டிங் வரும்போதும் அதுவும் லாஸ் இருக்குது. ஆனால் இப்போ ப்ராஜெக்ட் கிடைச்சதால ரிஃப்ளெக்ட் ஆகிறன்ற ஒரு இது இருக்குது. ஓகேங்களா? ஆனால் எதுவுமே நெகட்டிவ் இல்லை, அது வரைக்கும் நல்லது. ஸோ இயர் ஆன் இயர் அப்படின்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நல்ல ஒரு ப்ராஃபிட் க்ரோத்தில் தான் இருக்காங்க. ஸோ அது ஒரு பாயிண்ட் ப்ளஸ்ஸாக இருக்குது. அண்டு எஃப்ஏடிஏ ஹோல்டிங்கும் இருக்குது. ஓகேங்களா? அதால் இந்த ஸ்டாக்கை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இன்னொன்று ரெனியூவபிள் சோலார்ஸ் ஃப்யூச்சர். ஏன்னா எல்லாத்துக்குமே அதை சப்போர்ட் பண்ண போகுது. எல்லா கண்ட்ரியுமே வந்து அதுக்கு மூவ் ஆன் ஆகிட்டு இருக்காங்க. இந்தியாவும் அதே தான். ஸோ டோட்டலாக அந்த ஒரு காரணத்துக்காகவும் ஓகே. ஸோ நீங்களும் வந்து ஒரு அனலைஸ் பண்ணி இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற ஒரு டிசிஷனை நீங்கள் எடுக்கிறது நல்லது. தேங்க்யூ.